அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஐர மீன் குழம்பு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஐர மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஐர மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த ஐரை வந்து 1/4 கிலோ அளவு வாங்கி நல்ல அந்த கல்லுப்பு கலந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்ல ஒரு 5 வாட்டி 6 வாட்டி நல்ல கல்லுப்பு கலந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் போதும். அந்த தேங்காய், அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம்னா 2, சின்ன வெங்காயம்னா ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு. அப்புறம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிடணும். புளி தண்ணி நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து புளி அதுக்கு தக்கன பார்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மீனை எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிடணும். தேங்காய் ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. சின்ன தேங்காயில் பாதி அளவு தேங்காய் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 4 பேர் இந்த மாதிரி சாப்பிடலாம். அந்த அளவு தான் இது அளவு சொல்கிறேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு பல்லாரி வெங்காயம் ஒரு 3 அல்லது 4 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து புளியும் போடுறதுனால சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். புளியும் தக்காளியும் சேர்றதுனால 2 தக்காளி ஓரளவு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அந்த கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் விடணும். இந்த ஐர மீன் குழம்புக்கு, மீன் குழம்பு, இந்த கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஓரளவு ஒரு புளிக்கரண்டியால் விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சவுடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் வெந்தயம், இது 2ஐயும் போட்டுட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பல்லாரி வெங்காயம் நல்லா 3-4 பல்லாரி வெங்காயம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டு இது பண்ணணும். சின்ன வெங்காயம்னா ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மீன் குழம்பு கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஓரளவு இப்போ வந்து ஓரளவு நல்லா வெந்துடுது. அந்த வெங்காயம் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. ஓரளவு நல்ல பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மிளகாயுமே நல்ல அந்த எண்ணெயில் வந்து நல்லா வெந்துடுது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து அதில் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கின உடனே போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு அது அந்த கருவேப்பிலையும் நல்லா சேர்ந்து இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கட்டும். நல்லா அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. நல்லா 2 தக்காளி போதும். அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து அதில் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ தீ வந்து மிதமாக எரிச்சிக்கோங்க. ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம். ஓரளவு மிதமான தீ எரிச்சிக்கோங்க. இப்போ வந்து தக்காளியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஓரளவு தீயை வந்து பார்த்து எரிச்சிக்கோங்க. கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் டேபிள் சால்ட்டு கல்லுப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை அந்த தக்காளியோடு சேர்த்து போட்டுருங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து சுருண்டு நல்ல உப்பு போடும்போது நல்ல தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து உப்பு போடுறேன். அதோட நல்ல அப்போ தான் நல்லா குலைவாக வேகும். இப்போ வந்து ஓரளவு நல்ல அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடுது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து எல்லாருமே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னால் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு தக்காளியில் நல்லா சுருண்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து ஒரு 3.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூளும் தனி மிளகாத்தூளும் கலந்து ஒரு 3.5 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2மே சேர்த்து திரிச்சிருக்கேன். மல்லி மிளகாத்தூள் எல்லாமே வந்து சேர்த்து திரிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அது இல்லைன்னா நீங்கள் 2 மல்லித்தூள் மிளகாத்தூள் தனி கலந்து ஒரு 3.5 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இந்த மசாலா எல்லாமே போட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சிக்கோங்க.
நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை வந்து அதில் விட்டுருங்க. விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கலக்கி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் புளியை நல்லா இன்னும் கொஞ்சம் கரைச்சி அந்த தண்ணியை விட்டுக்கோங்க. இப்போ அந்த புளி தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை அந்த மசாலா வாடை எல்லாமே போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதுக்கப்புறம் கொதி வந்த பிறகு தான் போடணும். இப்போ போடக்கூடாது. இப்போ எல்லாமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி அந்த புளி தண்ணி விட்ட பிறகு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் போட போகிறோம். இப்போ வந்து ஓரளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் கம்மியாக போதும். ஜீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் பல்லாரி வெங்காயம்னா ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் அந்த மாதிரி உரித்து போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கிடலாம். இப்போ அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இந்த இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நல்லா அந்த மிக்சியில் உள்ள தண்ணியெலாம் அந்த தேங்காய் அரைச்ச தண்ணியெல்லாம் கலந்து நீங்கள் வந்து விட்டுருங்க. ஏன்னா இதுவும் நல்லா கொதித்து அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து மீன்லாம் போட போகிறோம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் வந்து அப்புறம் கொஞ்சம் வத்திரும். அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு தேவையில்லை. ஓரளவு கொஞ்சம் நீங்கள் கலந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம். ஓரளவு மீடியமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணி விடலாம். வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் அந்த மிக்சிலாம் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதையும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மீனை போடணும். கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். தேங்காயோட எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து மீனை போடணும். இப்போ வந்து ஓரளவு நல்ல தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கழுவி வச்ச மீனை வந்து நம்ம போடணும். நல்லா அந்த ஐர மீன் வந்து கழுவும் போது கொஞ்சம் வழுக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல உப்புக்கல்லை போட்டுட்டு நல்ல கல்லுப்பு போட்டு நல்லா இது பண்ணி பரட்டி நல்லா அலசி இது பண்ணி தூர ஊற்றிட்டு ஒரு 4 தண்ணி 5 தண்ணி விட்டு நல்லா கழுவணும். ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த மீன் வந்து. இப்போ இந்த மீனில் கழுவி வச்ச மீனை வந்து அந்த கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல வந்து போட்டுருங்க. எல்லாத்தையுமே எல்லா மீனையும் நல்லா அந்த தண்ணியோடு இருக்கும். நல்லா புழிஞ்சு போட்டுருங்க. ஏன்னா அதுலேயும் தண்ணி இருந்தால் குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிரும். கொஞ்சம் கையில் அப்படி புழிஞ்சு அந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ வந்து மீன் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டி விடணும். இந்த ஐர மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடல் மீனை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப கிடைக்காது. கொஞ்சம் விலையும் வந்து இந்த மீன் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து முள் எதுவுமே இருக்காது. அப்படியே வந்து நம்ம சாதத்தோடு அப்படி பிசைஞ்சு சாப்பிடலாம். இதில் வந்து முள்ளெல்லாம் எடுக்கவும் முடியாது. இதில் அந்த மீனோடு அப்படி தான் சாப்பிடணும். இப்போ எல்லா மீனையும் வந்து நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மிதமான தீயில் வந்து வேகணும். இப்போ வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு, ரொம்ப நேரம் ஆகாது. 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரை அந்த கொதிச்சா போதும். இப்போ வந்து ஓரளவு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டணும் தேவையில்லை. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்பப்போ லைட்டாக ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. அது வரைக்கும் ஒரு மிதமான தீயில் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதிலே நல்ல மீன்லாம் வந்து நல்லா வெந்துடும். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு ஓரளவு அதை வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஓரளவு கரெக்டாக ஆகிடுது. இப்போ அந்த நல்ல மீனெல்லாம் கொதிச்சிட்ருக்கு. ஓரளவு இந்த இதில் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்குள்ளே வந்து மீன் வந்து வெந்துடும். இந்த குழம்பு வந்து ஒரு 4 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் வந்து அளவு சொன்னேன். உங்களுக்கு கூடுதலாக எல்லாமே வேணும்னா நீங்கள் தேங்காய் கூடுதலாக எடுத்துக்கோங்க. மசாலா பொருள் எல்லாமே வந்து நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தக்கன இது வந்து 1/4 கிலோ மீன் அளவுக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த அளவு. மற்ற எல்லாம் நீங்கள் கூடுதல் குறைவானுன்னா நீங்கள் அதுக்கு தக்கன பொருட்கள் வந்து கூடவோ குறைவோ நீங்கள் பார்த்து அதுக்கு தக்கன எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு ஐர மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுது. சூடான சாதத்தில் இந்த குழம்பும் அந்த மீனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும். ஒரு அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. கடல் மீனில் உள்ள அந்த ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அடிக்கடி கிண்டணும்னு தேவையில்லை, அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு நல்லா கரெக்டாக ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ஓரளவு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நல்லா அப்படி மேலே வந்து லைட்டாக தூவிட்டுருங்க. கருவேப்பிலையை தூவிட்டுட்டு அப்படி லைட்டாக ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அருமையான ஒரு ஐர மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக ஆகிடுது. உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
காணலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.